வெல்கம் டு கோயம்புத்தூர் குஷின். இன்னைக்கு நம்ம மட்டன் கோலா உருண்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப எளிமையாக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக மட்டன் கோலா உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மட்டன் கொத்துக்கறி எலும்பில்லாமல் ஒரு 250 கிராம் எடுத்துக்கோங்க. தேங்காய் அரை மூடி சின்னதாக, அதில் ஒரு 3/4 பாகம் கீரி எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல இந்த தேங்காயை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி. இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். ஒரு 8லிருந்து 10 சின்ன வெங்காயம், 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை. நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 பச்சை மிளகாய் தான் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு. இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல தண்ணி எதுவும் சேர்த்தக்கூடாது. இது கூடவே நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற கொத்துக்கறியும் சேர்த்தி நல்லா பல்ஸில் 2 டைம் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அடிச்சிங்கன்னா நல்லா நைஸாகவும் ஆகக்கூடாது. ஆனால் நம்மளுக்கே தெரியும் இந்த மாதிரி கொரப்பாக ஆன உடனே எடுத்துடணும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப வலுவலுங்கிற மாதிரி இருக்கும். தண்ணி நம்ம சேர்த்தவே கூடாது. நம்ம மட்டன் கழுவுன தண்ணியிலையே இதை அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப கொலான்னு ஆகிடும். நம்ம உருண்டை பிடிக்க முடியாது. நம்ம அரைச்சி எடுத்து வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் இந்த அளவுக்கு விட்டுறணும். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துனா போதும். இதை மறுபடியும் மிக்சியில் போட்டு ஒரு சுற்றுனோன்னா இது ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும். இது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம மட்டன் கோலா உருண்டையெல்லாம் இந்த தண்ணியில் தான் வேக வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சி எடுத்து வச்சதையெல்லாம் இந்த மாதிரி சின்ன உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு சைஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி தான். கொஞ்சம் சின்னதாக போட்டோன்னா சீக்கிரமாக வெந்துடும். நம்ம எதில் வேக வைக்க போகிறோமோ அந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துகிட்டு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் செய்கிறப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் எண்ணெய் காஞ்சதையும் கடுகு கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுட்டு நம்ம மிக்சியில் சுற்றி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தண்ணி, அதையை இது கூட சேர்த்திடணும். சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா அந்த தண்ணி கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா கோலா உருண்டை, அதை ஒவ்வொன்றா இதுக்குள்ளே சேர்த்திக்கணும். இப்போ பாருங்கள் தண்ணி இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. தண்ணி கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிற கோலா உருண்டைகளையெல்லாம் ஒன்றா போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா கோலா உருண்டையும் ஒரே டைமில் நல்லா சுற்றி நெருக்கி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அந்த தண்ணியிலையே அது நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள் எல்லா உருண்டைகளையும் நம்ம வச்சாச்சு. இப்போ ஒரு தட்டு போட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு வாட்டி கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷம் கழித்து ஒரு வாட்டி நல்லா பெரட்டி விட்டுறணும். பெரட்டுறப்ப அதெல்லாம் உடையாது. பெரட்டுறப்போ உடஞ்சிருமோன்ட்டெல்லாம் பயந்துக்காதீங்க. நம்ம எப்போவுமே கோலா உருண்டை எண்ணெயில் போட்டு தான் பொரிச்சு எடுப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுக்கிறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. பெரட்டி விட்டதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சு எடுத்துட்டோன்னா கோலா உருண்டையெல்லாம் சூப்பராக வெந்துடும். பாருங்கள் நம்ம விட்ட தண்ணி எல்லாம் நல்லா வத்திடுச்சு. இப்போது கறியும் நல்லா வெந்துடுச்சு. தேங்காய் எண்ணெய் கருவேப்பிலை வாசத்தில் வேகிறப்போ அதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள்.
சுட சுட மட்டன் கோலா உருண்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உருண்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.